எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அரசாணிக்காய் பரங்கிக்கான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காயில் ரொம்ப டேஸ்டான தித்திப்பான அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு முழு பூசணிக்காவை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காயில் உள்ளே இருக்க விதை பகுதிகளையும் மேலே இருக்க தோலையும் இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து க்ளீன் பண்ண எல்லாத்தையுமே தேங்காய் துருவியில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, துருவி எடுத்துட்டு வந்தாச்சு. அல்வா செய்யறதுக்கு முன்னாடி அல்வாக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி, திராட்சை. முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சிருக்கேன். 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு நெய். இனி வாங்க அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். பொன்னிறமாக வணங்கிருச்சு. இதை தனியாக வேற பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் துருவி வச்சிருந்த பூசணி துருவலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே பூசணிக்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாம இந்த நெய்யிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வேகும். இதே மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. பூசணிக்காவை கொடியிலேருந்து பிடுங்கி ரொம்ப நாள் ஆகும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூசணிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நீங்கள் கம்மியாக சேர்த்துனா போதும். அதுக்காக தான் நான் தேவையான அளவு சர்க்கரைன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நாம் தட்டி வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வெந்து வந்திருக்கிறத பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பான பூசணிக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அளவாக சர்க்கரை சேர்த்துனா போதும். நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துனதுமே இந்த மாதிரி இலகி வரும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி, திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரியை முழுசாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அல்வா சாப்பிடும்போது நிறைய முந்திரி போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். திராட்சைக்கு பதிலாக பாதாமும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடுங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அல்வா பண்ணி கொடுங்க. இது பூசணிக்காயில் பண்ண அல்வாவான்னு கேட்பாங்க. பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி கிளறும் போது கரண்டி கூடவே அல்வா சுழன்று வரணும். அப்படின்னா அல்வா சூப்பரான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, மஞ்சள் பூசணிக்காயில் ரொம்ப தித்திப்பான எம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.